மீது கொண்ட அக்கறையினாலே அங்கிருந்து வந்த மூத்தவர்கள் அடுத்த சந்ததியினருடைய கரங்களிலே எமது மொழி, கலை, கலாச்சார பண்பாடுகளை கடத்துவதன் ஊடாக அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு எமது மொழியினுடைய விழுமியங்கள், கலை பண்பாடுகளையும் அவர்கள் கரங்களிலே ஒப்படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மரபு திங்கள் விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்ற ராஜபூக்கள் தமிழ்கலை கல்லூரி, கலண்டர் அகாடமி இணைந்து இந்த விழாவை செய்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மரபு என்பது தமிழ் மொழி, எம் பண்பாடு, வாழ்வியல், இலக்கியம், கலை, அறிவியல், தொழில்நுட்பம் என பல துறைகளை உள்ளடக்கியதுடன் தலைமுறைகளாக எம் மொழி பண்பாடுகளை எம் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவது எனவும் பொருள் தருகின்றது. மேலும் பழமையான எம் மரபுகளை பாதுகாப்பதுடன் காலத்திற்கு சூழலுக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு எமது பாரம்பரியங்களை கடத்துவதை நோக்கமாக கொண்டது தமிழ் மரபு ஆகும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனி யாதெங்கும் காணோம் என்று போற்றப்படும் தமிழ் மொழி தமிழர் மரபினுடைய அடித்தளமாகும். இவ்வாறான நிகழ்வுகள் மூலம் புதிய தொழில்நுட்பங்கள், உலகளாவிய ரீதியில் ஏற்படும் மாற்றங்கள், சவால்கள் இவற்றால் எம் மரபுகளில் மாற்றங்கள் ஏற்படாத வகையில் எம் பாரம்பரிய மரபுகளுடன் புதுமைகளையும் இணைத்து பண்பாடு மரபுகளை பாதுகாப்பதன் மூலம் தமிழரின் தனித்துவமான அடையாளத்தை பாதுகாக்க முடியும், அவசியமானதும் ஆகும். அத்தகைய இந்த தமிழ் மரபு திங்கள் இன்று டொரண்டோவிலே நாட்களாக, வாரங்களாக, இந்த மாதம் முழுவதுமாக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வரிசித்தி விநாயகர் இந்து கல்லூரியின் அதிபராக விளங்குகின்ற சிவத்தமிழ் வாணி கோதையமுதன் அவர்கள் மிகவும் ஒரு தமிழ் மொழியிலே வல்லமை பெற்றவர். தமிழகத்திலிருந்து, தாயகத்திலிருந்து வருகின்ற தமிழறிஞர்களோடு பட்டிமன்றங்களிலே இணைந்து அவர்களுக்கு இணையாக தமிழ் மொழி மீது சிறப்பாக பேச்சாற்றல் வல்லமை கொண்டவர் எங்களுடைய ஆசிரியர் அவர்கள். அவர்களாலே இந்த பல மாணவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எமது இந்து கல்லூரிக்கும் பெருமை சேர்க்கும் வகையிலே அவருடைய பணி தொடர்ந்து நடைபெற வேண்டும். அவர் சிறந்த உடல்நிலை காரணமாக தமிழகம் செல்ல வேண்டும் என்ற ஒரு விடுமுறை எடுத்திருக்கின்றார். விரைவிலே மீண்டும் எமது இந்து கல்லூரியோடு இணைந்து இன்னும் அவர் எங்களுடைய அதிபராகத்தான் விளங்குகின்றார். தொடர்ந்து அந்த பணியை ஏற்று செவனே செய்ய வேண்டும் என்று இந்த தமிழ் மரபு திங்கள் விழாவிலும் அவரை கேட்டுக்கொண்டு இந்த விழாவை செவனே நடாத்த எல்லாம் வல்ல இறையருளும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து விழா வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி நல்லாசி கூறி சந்தர்ப்பம் வழங்கிய எங்கள் அன்புக்குரிய சிவத்தமிழ் வாணி அவர்களுக்கும் எங்களுடைய சிவம் மகாலிங்கம் அவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.